ஓசை, ஆண்டவன் குரலின் ஓசை, அழைக்கின்றார் அன்புடனே ஆண்டவர் இல்லம் செல்வோம். புவியிலே வாழும் மானிடர் யாரும், புவியிலே வாழும் மானிடர் யாரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதென்பது இறைவனின் எண்ணம். இந்த எண்ணத்தை நிஜமாக்க எல்லோருமே பணியாற்ற, இறையாட்சியை மண்ணில் காண இயக்கம் கொண்டு இங்கு வாழ பொன்னான வார்த்தைகள் தந்திங்கு அழைக்கின்றார். ஆலயமணியின் ஓசை, ஆண்டவன் குரலின் ஓசை, அழைக்கின்றார் அன்புடனே ஆண்டவர் இல்லம் செல்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, நாம் அனைவருமே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் அழைப்பு என்ன என்றால், நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தோம் என்றால் நாம் பலன் கொடுக்கக்கூடிய வெற்றிகரமான வாழ்வினை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான். நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தோல்விகள் மாற வேண்டும் என்றால், துன்பங்கள் மறைய வேண்டும் என்றால், நாம் நினைக்கக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாகி வெற்றிகரமான ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்றால், அதற்கு நாம் அனைவருமே கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும் என்கின்ற நெறிமுறையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்துவோடு இணைந்திராவிடல் நாம் ஒருபோதும் வெற்றியை அனுபவிக்க முடியாது என்பதனையும், கிறிஸ்துவோடு இணைந்திருந்தோம் எனில் கண்டிப்பாக தோல்வியே நம்மை சந்திக்காது என்பதனையும் ஆணித்தரமாக எடுத்து காண்பிக்கிறது இன்றைய நற்செய்தி வாசகம். ஆகவே கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவருமே கிறிஸ்துவோடு எப்பொழுதுமே இணைந்திருந்து இறைவேண்டலிலும் நம்பிக்கையிலும் சிறந்து விளங்கக்கூடிய நல்ல மனிதர்களாக வாழ இறையருள் வேண்டி இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலிருந்து தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கம் மிகுந்த இறைவா, உம்மடியார்களாகிய எங்களின் இதயங்களை உம்மை நோக்கி திருப்புவீராக. அதனால் அவநம்பிக்கை என்னும் இருளிலிருந்து நீர் விடுவித்த அவர்கள் உமது உண்மை என்னும் ஒளியிலிருந்து ஒருபோதும் விலகிவிடாமல் இருப்பார்களாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இயல் 15 இறைத்திரு வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. அந்நாள்களில் யூதேயாவில் இருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதரர் சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல் பர்னபா ஆகியோருக்கும் இடையே பெருங்கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். அங்கிருந்து திருச்சபையார் அவர்களை வழியனுப்பி வைத்தனர். அவர்கள் பெனிசியா சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனந்திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள். இது சகோதரர் சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்கள் எருசலேம் வந்தபோது திருச்சபையாரும் திருத்தூதர்களும் மூப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள். அப்போது கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் பரிசேய கட்சியினருள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட சிலர் எழுந்து அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும், மோசேயினது சட்டத்தை கடைபிடிக்க அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கூறினர். இதனை ஆய்ந்து பார்க்க திருத்தூதரும் மூப்பரும் ஒன்று கூடினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை திருப்பாடல் 122. அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். மகிழ்ந்து ஆண்டவரது
పాప పాప పామ పద పద మప నీ ని 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 గరి సని సా ஆண்டவரது இல்லத்திற்கு போவோ என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தே. எருசலேமே இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோ. இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோ. அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோ. ஆண்டவரின் திருக்குலத்தார் ஆங்கே செல்கின்றன. இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். ஆங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோ. పాప పామ పద పద మప నీ ని 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 గరి సని సా గరి సని సని సా. హల్లెలూయా 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 ஹல்லேலூயா. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 15 இறைவசனங்கள் 1 முதல் 8 வரை.
அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உண்மையான திராட்சை கொடி நானே. என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி வந்திருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, படைப்பினுடைய தத்துவம் எது என்றால், மீன்கள் உயிரோடு வாழ வேண்டும் என்றால் தண்ணீரோடு அது இணைந்திருக்க வேண்டும். மரங்களும் செடிகளும் கொடிகளும் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் அவை மண்ணோடு இணைந்திருக்க வேண்டும். மீன்கள் நீரோடு இணைந்திருக்கவில்லை என்றால் எவ்வாறு உயிர் வாழ முடியாதோ, எவ்வாறு மரங்களும் செடிகளும் கொடிகளும் மண்ணோடு இணைந்திருந்தால் அன்றி உயிர் வாழ முடியாதோ, அதேபோல மக்களினமாகிய நாம் அனைவருமே கடவுளோடு இணைந்திருந்தால் மட்டுமே வாழ்வினை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை ஆணித்தரமாக இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அன்புக்குரியவர்களே, நாம் அனைவருமே வாழ வேண்டும் என்றால், நாம் அனைவருமே நிறை வாழ்வை, நிம்மதியான வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் அனைவருமே கனி கொடுக்கக்கூடிய ஒரு நிறைவுள்ள வாழ்வினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அதற்கு அடித்தளமாக இருக்க வேண்டியது நாம் நம்மை படைத்த கடவுளோடு, ஆண்டவரோடு, தூய ஆவியாரோடு இணைந்த ஒரு வாழ்க்கையினை வாழ வேண்டும் என்கின்ற நெறிமுறையைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, மனிதனை தவிர மற்ற படைப்புகள் அனைத்துமே அதது எதனோடு சார்ந்திருக்க வேண்டுமோ, எதோடு இணைந்திருக்க வேண்டுமோ அவைகளோடு தங்களை இணைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் மனிதர்களாகிய நாம் மட்டும்தான் இறைவனோடு இணைந்திருப்பதை விட்டுவிட்டு மற்றவைகளோடு இணைந்திருக்க முயற்சி செய்வதனால்தான், மற்றவைகளோடு இணைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையினை வாழ்ந்து கொண்டிருப்பதனால்தான் நம்முடைய வாழ்வுகளிலே நிறைய தோல்விகள், நிறைய துன்பங்கள், நிறைய துயரங்கள் இருக்கின்றன என்பதனை எந்த வேளையிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நீரிலிருந்து மீனை தனியாக எடுத்துவிட்டு தனியாக போட்டுவிட்டோம் என்றால் எப்படியாவது அந்த மீன் மீண்டுமாக தண்ணீருக்குள் செல்ல வேண்டும், தண்ணீரோடு இணைந்திருக்க வேண்டும் என்கின்ற துடிப்போடு இயங்கி கொண்டிருக்கும். ஆனால் மனிதர்களாகிய நாம் இறைவனோடு இணைந்திருப்பதை விட்டுவிட்டு, இறையோடு இணைந்து வாழுவதை விட்டுவிட்டு நாம் அனைவருமே பணத்தை நம்புகிறோம், பதவியை நம்புகிறோம், பட்டத்தை நம்புகிறோம், பொருளை நம்புகிறோம், செல்வத்தை நம்புகிறோம், செல்வாக்கை நம்புகிறோம். இந்த செல்வமும் செல்வாக்கும் தான் எனக்கு நிம்மதியை கொடுக்கும் என்று நினைத்து நினைத்து கடவுளை மறந்தவர்களாக வாழ்ந்து கொள்ள நாம் முயற்சி செய்கிறோம்.
அன்புக்குரியவர்களே, அதனால்தான் நம்முடைய வாழ்விலே நிறைய தோல்விகள் வருகின்றன, துயரங்கள் வருகின்றன என்பதனை உணர்ந்து கொண்டு இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்க்கையினை வாழ நாம் அனைவருமே இன்றைய நாளிலே அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நிலையை யாரெல்லாம் உணர்கிறார்களோ, அதாவது இறைவனை விட்டுவிட்டு என்னால் எதுவும் செய்ய முடியாது, இறைவனின்றி என்னுடைய வாழ்விலே வெற்றி இல்லை, இறைவனின்றி என்னுடைய வாழ்விலே மகிழ்ச்சி இல்லை, இறைவனின்றி என்னுடைய வாழ்விலே உயர்வு இல்லை என்கின்ற எண்ணத்தை யார் ஒருவர் வளர்த்து கொண்டு இறைவனோடு இணைந்து வாழுவதற்காக முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே தங்களுடைய வாழ்விலே மகிழ்ச்சியினை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், அன்புக்குரியவர்களே, சாமுவேல் முதல் புத்தகம் 17வது அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால், கோலியாத்தும் தாவீதினுடைய வாழ்க்கை முறை, அவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய போரானது நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லப்படுகிறது. கோலியாத்து தாவீதை பார்த்து என்ன சொல்லுவான் என்றால், நீ பொடியனாக இருக்கிறாய், என்னை பார், எவ்வளவு ஆள்பலம் மிக்கவனாக நான் இருக்கிறேன், நான் தலைக்கவசம் அணிந்திருக்கிறேன், நான் மார்பு கவசம் அணிந்திருக்கிறேன், பல ஆண்டுகளாக போர் வீரனாக இருந்திருக்கிறேன், என்னுடைய போர் திறமையை வைத்துக்கொண்டு, என்னுடைய ஆள் பலத்தை வைத்துக்கொண்டு, என்னுடைய உடல் பலத்தை வைத்துக்கொண்டு, என்னிடம் இருக்கக்கூடிய மார்பு கவசத்தையும் தலைக்கவசத்தையும் பிற போர்க்கருவிகளையும் வைத்துக்கொண்டு உன்னை எளிதாக தோற்கடித்து விடுவேன், சிறுபிள்ளை போல நீ இருக்கிறாய் என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது தாவீது கோலியாத்தை பார்த்து அழகாக சொல்லுவார், நான் சிறுவன்தான், நீ போர்க்கருவிகளை நம்பி வந்திருக்கிறாய், நீ மார்பு கவசத்தையும் தலைக்கவசத்தையும் நம்பி வந்திருக்கிறாய், நீ உன்னுடைய உடல் பலத்தை நம்பி வந்திருக்கிறாய், ஆனால் நான் ஆண்டவனை நம்பி வந்திருக்கிறேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், இந்த ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற பொழுது உன்னை எல்லாம் எளிதாக தோற்கடித்து விடுவேன் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய கைகளில் இருக்கக்கூடிய ஒரு கூழாங்கல்லை வைத்து கொண்டு கோலியாத்தை தோற்கடித்து விடுகிறார் தாவீது. அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, இங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி இதுதான். உன்னிடம் இருக்கக்கூடிய உன்னுடைய உடல் பலனோ, உன்னிடம் இருக்கக்கூடிய இந்த மற்ற பலநலன்களோ, ஆள் பலமோ அல்லது செல்வமோ செல்வாக்கோ உனக்கு ஒருபோதும் வெற்றியை கொடுக்க முடியாது. மாறாக ஆண்டவராகிய நான் உன்னோடு இருந்தேன் என்றால், நீ என்னோடு இருந்தாய் என்றால், என்னை வைத்து கொண்டு உன்னால் எதையும் சாதிக்க முடியும், உன்னுடைய வாழ்விலே எப்படிப்பட்ட வெற்றியையும் அனுபவிக்க முடியும் என்கின்ற ஆணித்தரமான கருத்தினை ஆண்டவர் இந்த வேளையிலே நம் எல்லோருக்குமே சொல்லிக் கொடுக்கிறார். அதனால்தான் இந்த உண்மையினை உணர்ந்து கொண்ட திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 20வது இறைவசனத்திலே தெள்ள தெளிவாக சொல்லுவார், நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழுகிறார் என்று ஆணித்தரமாக அவர் சொல்லுகிறார் என்றால், அவர் நம்பினார் கிறிஸ்துவால் மட்டுமே வாழ்வு, நான் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் மட்டுமே வாழ்வு, கிறிஸ்துவை விட்டுவிட்டு நான் பிரிந்து இருந்தேன் என்றால் எனக்கு வாழ்வு இல்லை என்பதனை அவர் உணர்ந்து கொண்டவராகத்தான் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். அதே வேளையிலே திருத்தூதர் பவுல் மீண்டுமாக சொல்லுவார், பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 21வது இறைவசனத்திலே என்ன சொல்லுவார் என்றால், வாழ்வு என்பது எனக்கு கிறிஸ்துதான், சாவு என்பது கூட எனக்கு ஆதாயம், நான் வாழுகிறேன் என்றால் அந்த வாழ்க்கை கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்க்கை என்பதனை ஆணித்தரமாக அவர் சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுத்ததனால், கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு வாழ்க்கையினை வாழ்ந்ததனால், கிறிஸ்துவுக்காக மற்ற எல்லாவற்றையுமே குப்பை என கருதி எல்லாவற்றையுமே தூக்கி எறிந்துவிட்டு தன்னுடைய அறிவு, தன்னுடைய உடல் பலம், தன்னுடைய திறமை எல்லாவற்றையுமே தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்க்கையினை புனித பவுல் வாழ்ந்ததனால்தான் அன்புக்குரியவர்களே அவர் மிகச்சிறந்த வெற்றியிலே சிறந்த ஒரு திருத்தூதராக இருக்கிறார். அவர் மேற்கொண்ட நற்செய்தி தூது பயணங்கள் எல்லாமே வெற்றிகரமாக மாறி இருக்கின்றன. அவரால் கிறிஸ்துவை இவ்வளவு தூரம் பரப்ப முடிகிறது என்றால், கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை உலகெங்கும் சென்று அவரால் அறிக்கை இட முடிகின்றது என்றால், அன்புக்குரியவர்களே, அதற்கு எல்லாமே அவர் கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு வாழ்க்கையினை வாழ்ந்து காட்டியதனால்தான். அதனால் இன்றைய நாளிலே ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக நமக்கு சொல்லுவது என்ன என்றால், தாவீது எவ்வாறு ஆண்டவரோடு இணைந்த நிலையில் போர் தொடுத்ததனால் வெற்றி பெற்றாரோ, எவ்வாறு திருத்தூதர் பவுல்
ஆண்டவராகிய என்னை பற்றி கொண்டதனால், என்னோடு இணைந்து வாழ்ந்ததனால் மாபெரும் வெற்றிகளை அவர்கள் அனுபவித்தார்களோ, அதே போல உங்களுடைய வாழ்விலே நீங்கள் வெற்றிகளை அனுபவிக்க வேண்டும் என்றால், நீங்கள் நிறைவான வாழ்வு வாழ வேண்டும் என்றால், நீங்கள் நிம்மதியான வாழ்வு வாழ வேண்டும் என்றால், உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து, இன்னல்களிலிருந்து, அவமானங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால், நீங்கள் அனைவருமே என்னை பற்றி கொள்ள வேண்டும், என்னோடு இணைந்திருக்க வேண்டும். எனக்காக நீங்கள் மற்ற எல்லாவற்றையுமே குப்பை என கருத வேண்டும் என்கின்ற அழைப்பினை நம் எல்லோருக்குமே கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இதே வேளையிலே நாம் கிறிஸ்துவோடு இணைந்து வாழுவதற்கு ஒரு சில தவறான கொள்கைகள், ஒரு சில எண்ணங்கள், நம்முடைய சுயநல நோக்கங்கள் ஒரு மிகப்பெரிய இடையூறாக இருக்கின்றன என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகமும் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. நம்முடைய வாழ்விலே நாம் கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு, கிறிஸ்துவை பற்றி கொண்டு இருப்பதற்கு நாம் முயற்சிகள் செய்கின்ற பொழுது ஒரு சில இடையூறுகள் வரும், ஒரு சில துயரங்கள் வரும், ஒரு சில எதிர்ப்புகள் வரும், ஒரு சில இன்னல்கள் வரும். இவற்றை கடந்த ஒரு வாழ்க்கையினை நாம் வாழவும் தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. என்ன என்றால், அன்புக்குரியவர்களே, தொடக்க காலத்திலே கிறிஸ்தவர்களாக மாறுகின்ற பொழுது யூதர்களுக்கும் புறையின மக்களுக்கும் ஒரு பெரிய நெருடல் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த நெருடலினால் பல புறையின மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறுவதற்காக, கிறிஸ்துவை பற்றி கொண்டு வாழுவதற்காக கொஞ்சம் தயங்குகிறார்கள். ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, யூதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நீங்கள் திருமுழுக்கு பெற வேண்டும் என்றால் திருமுழுக்கு முன்பாக நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். விருத்த சேதனத்தை செய்து கொண்டு நீங்கள் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவர்களாக வாழுகின்ற பொழுதுதான் கிறிஸ்து அருளக்கூடிய மீட்பினை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது யூதர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதே வேளையிலே புறையின மக்கள் என்ன நினைப்போடு வருகிறார்கள் என்றால், விருத்த சேதனம் என்பது யூதர்களாகிய உங்களுடைய கலாச்சார சடங்கு, புறையின மக்களாகிய எங்களுடைய கலாச்சாரம் அதுவல்ல. ஆகவே நாங்கள் நேரடியாக திருமுழுக்கை பெற்றுக்கொள்கிறோம், நேரடியாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறோம். விருத்த சேதனம் என்பது எங்களுக்கு அவசியம் அல்ல என்று சொல்லிக்கொண்டு வாழுகிறார்கள். இப்படிப்பட்ட இருவேறு எண்ணங்களால் அங்கே தொடக்க கால கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒரு சலசலப்பு ஏற்படுகிறது, ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. கிறிஸ்துவை பற்றி கொள்வதற்கு நிறைய பேர் தயங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சூழலிலே திருத்தூதர்கள் அனைவருமே ஒன்றிணைந்து ஒரு தெளிவான முடிவினை எடுக்கிறார்கள். என்ன என்றால், நாம் அனைவருமே கிறிஸ்துவை பற்றி கொண்டு வாழுவதற்காகத்தான் வந்தோம். நாம் அனைவருமே கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் வாழுவதற்காகத்தான் திருமுழுக்கு என்கின்ற அருட்சாதனத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே விருத்த சேதனம் என்பது அவசியமானது அல்ல. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவருமே திருமுழுக்கு என்கின்ற அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டால் போதும். அந்த திருமுழுக்கு என்கின்ற அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டு அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்றால், அந்த அழைப்பிற்கு ஏற்ற வாழ்க்கை முறையினை நாம் வாழ்ந்து காட்டினோம் என்றால், கண்டிப்பாக கிறிஸ்து அருளக்கூடிய மீட்பினை, நிலை வாழ்வை, நிம்மதியான வாழ்வினை நாம் அனைவருமே பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஆணித்தரமான கருத்தினை சொல்லுகிறார்கள். சொல்லுகின்ற பொழுது என்ன நடக்கிறது என்றால், அன்புக்குரியவர்களே, எல்லாருமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம். என்ன என்றால், நாம் அனைவருமே கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் வாழ வேண்டுமே ஒழிய நம்மிடம் இருக்கக்கூடிய எண்ணங்களை, மாறுபட்ட சிந்தனைகளை, கொள்கைகள், இவைகள் எல்லாவற்றையுமே விட்டுவிட நாம் தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பு கொடுக்கப்பட்ட பொழுது அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால்தான் அன்புக்குரியவர்களே, தொடக்க காலத்திலே அத்துணை பேரும் ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய ஒரு நிலை உருவாகியது. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து இன்றைய நாளிலே நம் எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய செய்தியும் இதுதான். உங்களுடைய அன்றாட வாழ்விலே, அதுவும் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே உங்களுடைய கொள்கைகள் வேறுபாடாக இருக்கலாம், உங்களிடையே ஒரு சில பிளவுகள் இருக்கலாம், வேறுபாடுகள் இருக்கலாம், உங்களுடைய மாறுபட்ட சிந்தனைகள் கூட இருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றையுமே நீங்கள் கிறிஸ்துவாகிய எனக்காக நீங்கள் மறந்துவிட வேண்டும் என்கின்ற அழைப்பை நம் அனைவருக்குமே கொடுக்கிறார். உங்களிடையே இருக்கக்கூடிய கொள்கை வேறுபாடுகளையும், மாறுபட்ட சிந்தனைகளையும், தவறான எண்ணங்களையும், தவறான கொள்கைகளையும் எனக்காக நீங்கள் விட்டுவிட்டு என்னை பற்றி கொள்ள வேண்டும், என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னோடு இணைந்திருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்விலே தோல்வி என்பதே இருக்காது என்பதனை ஆண்டவர் ஆணித்தரமாக இன்றைய நாளிலே நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே,
நிறைய நேரங்களிலே கிறிஸ்தவர்கள் என்று வெளியிலே சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நம்மிடம் எத்துணை வேறுபாடுகள், எத்துணை பிளவுகள், சாதிய ரீதியிலே, இன ரீதியிலே, மொழி ரீதியிலே, நிற ரீதியிலே நாம் அனைவருமே பிரிந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக சொல்லுகிறார், நீங்கள் என் பொருட்டு நீங்கள் ஒன்றிணைந்து வாழ வேண்டும், என்னோடு இணைந்திருக்க வேண்டும், எனக்காக உங்களிடம் இருக்கக்கூடிய சாதிய வேறுபாடுகளை தவிர்க்க வேண்டும், மொழியின் ரீதியில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை தவிர்க்க வேண்டும், இன அடிப்படையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளையும் நீங்கள் முழுவதுமாக அகற்றிவிட்டு என்னோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு பண்பினை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால், அப்படி இணைந்து வாழுவதன் பொருட்டு நீங்கள் அனைவருமே மிகப்பெரிய வெற்றியினை உங்களுடைய வாழ்விலே பெற்றுக்கொள்வீர்கள் என்று அனைத்தரமாக ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளை, மீண்டுமாக ஆண்டவர் இந்த வேளையிலே நமக்கு கற்பிக்கக்கூடிய போதனை இதுதான். உன்னுடைய வாழ்வில் நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் நீ என்னோடு இணைந்திருக்க வேண்டும், என்னுடைய கட்டளைகளை நீ கடைபிடிக்க வேண்டும், என்னுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்க வேண்டும், என்னோடு இணைந்து நீ இறைவேண்டல் செய்ய வேண்டும். அப்படி இறைவேண்டலிலே, நம்பிக்கையிலே, இறை வார்த்தைக்கு செவி கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணத்திலே நீ வாழ்ந்தாய் என்றால் கண்டிப்பாக உன்னால் மிகப்பெரிய வெற்றியினை அனுபவிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே வேளையிலே ஒரு எச்சரிக்கையையும் ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன என்றால், என்னை விட்டுவிட்டு உன்னால் எதுவும் செய்ய இயலாது என்று. கிறிஸ்துவாக இருக்கக்கூடிய என்னை பற்றி கொண்டு வாழ்ந்தால்தான் உனக்கு வாழ்வு. என்னை விட்டுவிட்டாய் என்றால், என்னுடைய போதனைகளை விட்டுவிட்டாய் என்றால், என்னுடைய கட்டளைகளை கடைபிடிக்கவில்லை என்றால், என்னுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கவில்லை என்றால் கண்டிப்பாக நீ முழுமையான வாழ்வினை அனுபவிக்க முடியாது, நிறைவை பெற்றுக்கொள்ள முடியாது, உன்னுடைய வாழ்விலே வெற்றியையும் அனுபவிக்க முடியாது என்பதனை ஆணித்தரமான எச்சரிக்கையாக ஆண்டவர் இந்த வேளையிலே நம் எல்லோருக்கும் கொடுக்கிறார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளை, எவ்வாறு மீனானது நீரோடு இணைந்திருக்கிறதோ, எவ்வாறு மரங்களும் செடிகளும் கொடிகளும் மண்ணோடு இணைந்திருக்கிறதோ, அதே போல மனிதர்களாகிய நாம் அனைவருமே கிறிஸ்துவோடு இணைந்திருந்து நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ இறையருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். பலியாக இறை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக இறை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. ஒரு மாற்றி உமதாக்கும் தலைவான் என்று. தந்தை 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 எனையே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். தந்தை 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். பலியாக இறை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். நொறுங்கொண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன், நலமாக்கி புதிதாக்க தாழ்பணிகின்றேன். தந்தை 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 எனையே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைவர்களுக்காகவும்
உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கமரை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்கொள்ளைக்க செய்திடவும்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழுகின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்து உலகின் மாந்தர் அனைவரும் அக்கொள்ளைக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவரை போற்றி புகழ்ந்திடுவோம். தூயவர் தூயவரை போற்றி புகழ்ந்திடுவோம். வான்படைகளின் ஆண்டவராம் கடவுளை போற்றி புகழ்ந்திடுவோம். தூயவர் தூயவரை போற்றி புகழ்ந்திடுவோம். உமது மேலான் மாட்சிமைகள் வானமும் வையமும் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. கரிசனி நிசனி பசானி பகக பனி தூயவர் தூயவரை போற்றி புகழ்ந்திடுவோம். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து எக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவுள்ளும் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். கூடி வந்து ஜெபிக்கக்கூடிய எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை
மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் எங்கள் குடும்பங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியினை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர்தான் இன்று நம் எல்லோரையும் பார்த்து, என்னோடு நீங்கள் இணைந்திருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்விலே மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வீர்கள், நிறைவான நிலையான வாழ்வினை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். என்னை விட்டுவிட்டு உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய அன்பு தெய்வம். இந்த செம்மறியின் விருந்திலே பங்கு கொள்ள வந்துள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. ஆமென். இயேசுவே, நீயே சொந்தம், சொந்தம் நீயே தஞ்சம், தஞ்சம் என் வாழ்வின் மையம். வாழ்வின் மையம். தானே இறைவா நிலையான சொந்தம், உமையன்றி உலகில் எனக்கேது பந்தம். நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எமக்கேது பந்தம். உன்னருள் ஒன்றே எனக்கு தஞ்சம், உனை என்றும் பிரியாது ஏழையின் நெஞ்சம். உமையென்றும் பிரியாத ஏழையின் நெஞ்சம். நீரே சொந்தம்,
செல்வம் வாழ்வின் மையம். நீரே சொந்தம், நீரே தஞ்சம், நீரே செல்வம், வாழ்வின் மையம். கொடியோடு இணைந்துள்ள கிளை போலவே உம்மோடு ஒன்றாகும் அருள் வேண்டுமே. கொடியோடு இணைந்துள்ள கிளை போலவே உம்மோடு ஒன்றாகும் அருள் வேண்டுமே. கனி தந்து என் வாழ்வு செழிப்பாகவே கனி தந்து என் வாழ்வு செழிப்பாகவே. வருவாயே தலைவாயின் உயிர் மூச்சிலே. வருவாயே தலைவாயே நோய் மூச்சிலே. நீரே சொந்தம், நீரே தஞ்சம், நீரே செல்வம் வாழ்வின் மையம். நீரே சொந்தம், நீரே தஞ்சம், நீரே செல்வம், வாழ்வின் மையம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை தந்து என்றென்றுமுள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலே பொழுதும் இணைந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நீலி மலரே, அமைதி நிலவே, தூய பலனாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய பலனாரே. நாளும் இயேசுவின் அருளை வழங்கும் தூய வளனாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தூய வளனாரே. நாளும் இயேசுவின் அருளை வழங்கும் தூய வளனாரே,
எங்களுக்காக